அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியத்தையே தடையின்றி பெற்றுத்தருவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது காகத்திற்கு சாதம் வைப்பது ஆகும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் நம்பப்படுகிறது. இதனால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காக்கைகளை வழிபடுவதன் மூலமாக, காக்கைகளுக்கு சாதம் வைப்பதன் மூலமாக சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. சனி பகவானின் வாகனம் ஆகும். காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலமாக சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் யம தர்மராஜன் காக்கை வடிவில் வந்து மனிதர்கள் வாழும் இடத்திற்கு சென்று அவர்களின் நிலையை அறிந்து கொண்டு அதனால் காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவார் என்றும் சொல்லப்படுகிறது. போல யமனும் சனி பகவானும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவருக்கும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும் சரி, நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் சரி, முன்கூட்டியே காகம் நம் வீட்டிற்கு முன்பு வந்து கா கா என்று முறை குரல் கொடுக்கும் பழக்கம் இன்றளவும் இருந்துதான் வருகிறது என்றும் சொல்லலாம். போல காலையில் நாம் எழுவதற்கு முன்பு காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்தினால் நல்ல பலன்கள் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல வீடு தேடி வந்து காகங்கள் கத்தினால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே காக்கை வழிபாடு செய்வதில் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது. காகம் என்று சொன்னதும் நம்முடைய நினைவுக்கு வருவது நம்முடைய முன்னோர்கள் என்று சொல்லலாம். போல நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் நம்மை காண்பதற்காக இந்த பூலோகத்திற்கு திரும்பி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. போல இறந்து போனவர்கள் நேரடியாக பூமிக்கு வர முடியாது என்பதால் இறந்து போனவர்கள் காக்கை ரூபத்தில் நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்மை பார்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. தான் முன்னோர் வழிபாட்டில் காகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். சாப்பிட்டு முடித்த மீதம் இருக்கக்கூடிய எச்சல் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரும் நாய்களுக்கு வைக்கலாம். குறிப்பாக காகத்திற்கு, பசுமாட்டிற்கு எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதே போல காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டால் அதன் மூலம் நமக்கு எந்த தோஷமும் ஏற்படாது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம் கையால் எச்சில் சாதத்தை காகம் மற்றும் பசுமாட்டு இந்த இரண்டு உயிரினங்களுக்கு கொடுப்பது ரொம்பவே தவறானதாகும். சாதம் வைக்கும்போது எப்பொழுதுமே சுத்தமாகத்தான் வைக்க வேண்டும். சுத்தம் இல்லாமல் வைப்பது தோஷத்தை உண்டாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மாதவிடாய் நேரங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி சுத்தமில்லாத நேரத்தில் கூட காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம். இதே போல அசைவ சாப்பாட்டினை உங்களுடைய கைகளால் காகத்திற்கு வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் தீராத பாவம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி, பிஸ்கட் போன்ற பொருட்களை காகத்திற்கு சாப்பிட வைப்பது ரொம்பவே நல்லது. போல காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும். இருந்தாலும் கூட உங்களது கைகளால் காகத்திற்கு அசைவ சாப்பாட்டை வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. காகம் தெற்கு பகுதியில் இருந்தும் கிழக்கு பகுதியில் இருந்தும் கத்தினால் நம்முடைய வீட்டிற்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது என்று அர்த்தமாகுமாம். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். அதாவது நம்ம வீட்டிற்கு சுபலாபம் வரும் என்றும் சொல்லப்படுகிறது. தென்மேற்கு பக்கத்திலிருந்து காகம் கத்தினால் அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பணவரவை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கத்தினால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் கூட நண்பராக மாறும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது.
போல காகம் மேற்கு பகுதியிலிருந்து கத்தினால் மழை வருவதற்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசைகளிலிருந்து காகம் கத்தினால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும். போல தொடர்ந்து காகத்திற்கு சாதம் வைத்து வந்தால் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நீங்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த துர்சக்திகளும் உங்களை நெருங்காது. அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல காக்கைக்கு உணவிடுவதன் மூலமாக ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் ஏழரை சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் சிலரை வாட்டி எடுத்து கொண்டுதான் இருக்கும். அந்த நேரத்தில் காகத்திற்கு தினசரி எள் கலந்த சாதம் வைத்த நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல காகம் வடிவில் முன்னோர்கள் இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. காக்கைக்கு உணவு வைப்பதால் எத்தகைய தோஷமாக இருந்தாலும் கூட நிவர்த்தியாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. காகம் சனியின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம். இது சனியின் தோஷத்தை குறைக்கிறது. மட்டுமில்லாமல் சாலையில் இறந்து கிடக்கும் காக்கைகளை பார்த்தால் சனியின் சில காரணங்களால் உங்கள் மீது அதீத கோபமாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இப்படி இறந்த காகத்தை நீங்கள் பார்த்தால் உடனடியாக சனி பகவான் கோவிலுக்கு சென்று மன்னிப்பு கேட்டு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் என்றும் சொல்லப்படுகிறது. கனவில் காகத்தை பிடித்திருப்பது போல கனவு கண்டால் அது நல்ல அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி காகம் தோன்றினால் உங்கள் குடும்பத்தில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வீட்டில் சாதகமான சூழ்நிலை நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல காகங்கள் கனவில் தொடர்ந்து தென்பட்டால் பித்ருக்கள் தொடர்பான கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல காகங்கள் மேற்கு திசையை பார்த்து கத்தினால் தானிய விருத்தி உண்டாகும் என்றும் சொல்லலாம். மேலும் கடலில் விளையும் பொருட்களான முத்து, பவளம் போன்றவற்றின் சேர்க்கைகள் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல வடக்கு பக்கம் பார்த்து கத்தினால் ஆடை சேர்க்கை மற்றும் எடுத்த காரியம் அனைத்திலும் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தெற்கு திசையை பார்த்து கத்தினால் லாபம் மற்றும் நட்பு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. காகம் தலையில் தட்டினால் நல்லெண்ணெய் வைத்து குளித்து முடித்த பிறகு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றினால் சனீஸ்வர பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நாம் அன்றாட உணவு வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து வரும் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களுக்கு முழு படையல் போட்டு வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். காகம் வீட்டிற்கு வந்தால் வீட்டில் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றும் அர்த்தமாகும். செல்லும் காகங்கள் சில சமயங்களில் பாரம்பரிய அர்த்தங்களில் குறிப்புகளை காட்டியும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாகவும் விளக்கப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. காகம் தெற்கு திசையில் அமர்ந்து கத்தினால் அது கெட்ட அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது. உங்களது முன்னோர்கள் உங்கள் மீது மகிழ்ச்சியாக இல்லை என்றும் உங்களுடைய பித்ரு தோஷம் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. வெளியில் எங்காவது செல்லும் போது காகம் தண்ணீர் குடிப்பதை பார்த்தால் அது நல்ல சகுனமாகவே சொல்லப்படுகிறது. வீட்டு தோட்டத்தில் உள்ள பசுமையான மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வீட்டில் கூடு கட்டுவது செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் காகம் பட்டு போன தீயினால் எரிந்து போன மரத்தில் கூடு கட்டினால் அது எதிர்கால துன்பத்தை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காகங்கள் மண்ணையோ தானியத்தையோ பூக்களையோ கொத்திவிட்டு வந்து நம் மீது போட்டால் தனலாபம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பட்டம், பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. போல காகம் கிழக்கு திசையை பார்த்து கத்தினால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தனலாபம் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. தங்க நகை சேர்க்கை உண்டாகும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தென்கிழக்கு திசையை பார்த்து கத்தினால் தங்கத்தால் லாபம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. போல வடக்கு திசையை நோக்கி காகம் கத்தினால் ஆடைகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போகிறதுக்குண்டான சகனமாகவும் சொல்லப்படுகிறது. காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்த்து கத்தினால் அரசாங்க ஆதரவு மற்றும் நண்பர்கள் சேர்க்கை, தங்கத்தால் லாபம் மற்றும் நல்ல உணவு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.
மரங்களில் வளரக்கூடிய காகங்கள் பொதுவாக 20 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. பெண் காகங்கள் 3 வருடங்களிலும் ஆண் காகங்கள் 5 வயதிலும் பருவத்தை அடைந்து விடுகின்றன என்றும் சொல்லலாம். இது கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவரை உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக கருதப்படுவது அமெரிக்கா காடுகளில் வாழ்ந்த காகம் என்றும் சொல்லப்படுகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.